வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். ஒரு சின்ன குழந்தை, பக்கத்து வீட்டுக்கார குழந்தை, ஆஹ், அவனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து விளையாண்டுட்டு இருக்கு. விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைய சாக்லேட்டை கொடுத்து, வா நாம விளையாடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய், ஏமாத்தி கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த குழந்தைய கொன்னு அதை துண்டு துண்டா வெட்டி அதை வந்து வீசி எறிஞ்சிட்டு, அதுக்கு பின்னாடி வந்து அந்த குழந்தைய காணோம்னு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல தங்கி இருக்கக்கூடியவங்களும் தேடக்கூடிய சமயத்துல அவனும் கூடவே சேர்ந்து தேடி கடைசியா வந்து அவன் தான் செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவங்க அப்பா வந்து அவனுக்காக வந்து பெயில் வாங்குறாங்க. பெயில் வாங்கி திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட பெத்த தாயவே வெட்டி கொன்னுடுறான். அதுக்காக மீண்டும் வந்து கைது செய்யப்படுறான். அப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ஒருத்தனை என்ன பண்ணிருப்பாங்க? பயங்கரமா தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல, மரண தண்டனை கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு 2 ஆயுள் தண்டனையாவது கொடுத்துருப்பாங்கல்ல. இல்ல, அவன் விடுதலை செய்யப்பட்டான். யாரை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த முன்னாடி சொன்ன விஷயத்துல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும். ஒரு எல்லாருக்கும் தெரிந்த, அவனே குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றவாளியா இருந்தவன் தான் தஷ்வந்த் அப்படிங்கிறவன். இந்த தஷ்வந்த்ங்கிறவன் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி, சென்னையை சார்ந்தவன். அவன் அவனோட அடுக்குமாடி குடியிருப்புல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த குழந்தை இறந்த உடனே அந்த குழந்தைய வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி போடுறான். இவனை வந்து அப்புறமா வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அவனை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அவங்க அப்பாவே அவனை பரோல்ல எடுக்கிறாரு. ஏன்னா பெத்த புள்ள அப்படிங்கிற பாசத்துல இந்த கொடூரனை அவங்க அப்பா வந்து பெயில் எடுக்கிறாரு. அப்படி எடுத்துட்டு வந்து திருந்தாத அந்த ஜென்மம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க அம்மாவையே வந்து கொலை பண்ணிடுறான். அவங்க அப்பா தான் அவங்க அம்மா கொண்டதுக்கு சாட்சியும் கூட. ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்பொழுது, மேல்முறையீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பாவே என்ன பண்றாருன்னா, அந்த தன்னோட மனைவிய கொன்ன தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக பிறல் சாட்சியா மாறுறாரு. பிறல் சாட்சினா பொய் சாட்சி சொல்லிடுறாரு. அதாவது, இல்ல அது வந்து ஆஹ், நான் முன்னாடி சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வழக்குல விசாரிக்கப்பட்ட பல சாட்சிகள் வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி அதுல இருந்தக்கூடிய போதுமான அளவுக்கு ஆதாரமும் திரட்டப்படல. அந்த வழக்கை வந்து முழுமையா அந்த விசாரிச்சு அதுக்கான தகவல்களை சேர்த்தி கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால நாங்க விடுதலை பண்றோம்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பை விமர்சனம் பண்ற அளவுக்கு சட்ட அறிவு நமக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இருந்தாலும் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தஸ்வந்த் ஒரு குற்றத்துக்காக மனம் வருந்துறவனா இருந்தா அவங்க அப்பா பரோல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த போது திரும்ப அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்க மாட்டான். அப்ப குற்றத்துக்காக எந்த வகையிலும் வருந்தாத ஒருத்தன் தான் இந்த தஸ்வந்த் அப்படிங்கிறவன். பணம் இருக்கு, அவன் நிறைய அவங்க அப்பா வந்து செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவனை வந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டார். இப்போ பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு உச்ச நீதிமன்றத்துல வாதாடி அந்த ஆளை வந்து இப்ப வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவன் இப்போ யார் கூட வந்து வாழ போறான்? நம்ம கூட தானே வந்து வாழ போறான். இவன் வந்து நிச்சயமா தெரிஞ்சிருக்க மாட்டான். இப்படி திருந்தாத ஒரு ஆள் வந்து இங்க வந்து வாழ்றது மூலியமா சமூகத்துக்கு என்ன பயன் இருக்கு? ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டா திருந்தவே மாட்டானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவன் பண்ண குற்றத்தினுடைய வீரியத்தை நம்ம பார்க்கணும். அவன் எவ்வளவு பெரிய கொடூரமான செயலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒருத்தன் வந்து அந்த குழந்தைய எல்லாரும் தேடும் போது கூட சேர்ந்திருக்கான்னா, தேடி இருக்கான்னா, அவன் இப்ப மாறி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவன் மாறி இருக்க மாட்டான். அப்படியான ஒருத்தனை விடுதலை பண்ணியிருக்கு உச்ச நீதிமன்றம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு வழக்குல எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் அவனால வந்து ஈஸியா தப்பிக்க முடியும். ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணும். இங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடுறதுக்கு நல்ல நல்ல வக்கீல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வெளியே வந்துடலாம். அவ்வளவுதான்.
நம்ம வந்து இந்த வழக்கின் வீரியத்தை குறித்து பேசுறதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குற்றவாளி வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதனால இதோட இந்த காணொலிய முடிச்சுக்கிறேன். இந்த தகவலை உங்களுக்கு வந்து நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை நினைவூட்டிடணும்னு நான் இந்த காணொலியை பதிவு செய்றேன். ஏன்னா இந்த மாதிரியான தகவல்களை நாம திரும்ப திரும்ப பரப்புறதன் மூலியமா தான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஓகே நம்ம பண்ற தப்ப பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம செஞ்சுட்டு அப்படி கடந்து போயிட முடியாதுங்கிறது அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறது மட்டும்தான் இந்த காணொலியோட நோக்கமும். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.